அஸ்ஸலாமு அலைக்கும். என்னடா பெரிய பேன்கேக் அப்படின்னு தோணிட்டு இருந்தேன் எனக்கு. சாப்பிட்டு பார்த்ததுக்கப்புறம் அடடே இவ்வளோ சூப்பராக இருக்குமா பேன்கேக் அப்படின்னு தோணுச்சு. ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல பழுத்த 4 வாழைப்பழத்தை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிங்க. 1/2 கப் மைதா அல்லது கோதுமை மாவு, 1/4 கப்பு சர்க்கரை, 1/2 கப்பு பால், ஒரு முட்டை இல்லை 2 கூட எடுத்துக்கலாம். பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன் எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா சூப்பராக இந்த மாதிரி பபிள்ஸ் வர அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கிங்க. அவ்வளோதான். நல்லா பட்டர் இல்லை கீயை நல்லா தவால போட்டு தேய்ச்சிருதுங்க. இந்த மாதிரி ஒரே மெஷரிங் ஸ்பூன் எடுத்துட்டு அப்படி ஒரே ஒரு ஸ்பூன் அப்படி ஃபுல்லாக போட்டுட்டிங்கன்னா இந்த மாதிரி அழகாக பபிள்ஸ் சூப்பராக வரும். பார்க்கறதுக்கே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக மீடியமில் வச்சுக்கிங்க. இந்த மாதிரி பபிள்ஸ் வந்து அப்படியே ஒரு ஃப்ளிப் பண்ணுங்கள். சூப்பராக ரெடியாகிடும் பேன்கேக். இந்த மாதிரி எல்லாத்தையும் செஞ்சுட்டு ஃபினிஷிங்க்கு கொஞ்சமாக அப்படியே அந்த கட் பண்ணி வச்சுருக்க பனானாவையும் போட்டுட்டு லைட்டாக மேப்பிள் சிறப்போ இல்லை சாக்லேட் சிறப்போ இல்லை ஹனி, சிம்பிளாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். கிட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக கொடுக்கணும். இது கூட ராகி மாவு கூட சேர்த்து கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.